உங்க காரோட இன்ஜின் பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தா ரன் ஆகாம ஒரு மாதிரி ரஃபா இருக்கா? அப்ப இந்த விஷயம் எல்லாமே பண்ணுங்க. உங்க காரோட இன்ஜின் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாவே ஸ்மூத் ஆகும். ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்ம பேஜை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்க காரோட இன்ஜின் ஆயில சேஞ்சிங்னா இன்ஜின் ஆயில பார்த்தீங்கன்னா என்னைக்குமே ஒரு 8000 கிலோமீட்டர்ல மாத்திருங்க. சர்வீஸ் ரெக்கமெண்டேஷன் பார்த்தீங்கன்னா 10,000 கிலோமீட்டர். நம்ம 2000 கிலோமீட்டருக்கு முன்னாடி மாத்தினாலே நம்ம இன்ஜினுக்கு எப்பவுமே நல்லதுதான். என்னைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு எவ்ரி 8000 கிலோமீட்டர்ல மறக்காம உங்க ஆயில பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்ததா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஏர் ஃபில்டரை கண்டுக்கவே மாட்டீங்க. ஸோ ஏர் ஃபில்டர் தான் பார்த்தீங்கன்னா காரோட இன்ஜினுக்கு ரொம்பவே முக்கியம். ஸோ நம்ம ஒரு காற்றை பார்த்தீங்கன்னா எப்படி சுவாசிக்கிறோமோ ஸோ அதே மாதிரி இன்ஜினோட காற்று பார்த்தீங்கன்னா ஏர் ஃபில்டர் மூலியமா தான் சுவாசிக்க முடியும். ஸோ ஏர் ஃபில்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாவே இருந்துச்சுன்னா உங்க இன்ஜின் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ரக் ஆகுங்க. டஸ்டா இருக்குன்னா கிளீன் பண்ணி போடாம புதுசு மாத்திரக்கு பாருங்க. அடுத்ததான் நிறைய பேர் உங்க காரை லோ ஃபியூல்ல பார்த்தீங்கன்னா டிரைவ் பண்றதா. காரை தயவு செஞ்சு பார்த்தீங்கன்னா லோ ஃபியூல்ல ஓட்டாதீங்க. என்னைக்குமே பார்த்தீங்கன்னா உங்க கார்ல எப்பவுமே ஒரு 3 லிட்டர் அல்லது 4 லிட்டர் டீசல் இருக்க மாதிரி பாத்துக்கோங்க. வண்டி என்னைக்குமே டிரைவ் பண்ண விடாதீங்க. அப்படி டிரைவ் பண்ண விட்டீங்கன்னா உங்க இன்ஜின் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாவே ஸ்ட்ரகிள் ஆகும். இன்ஜின் ஓட்டுறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு ரஃப் ஃபீலிங் கிடைக்கும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்லாம் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோல சந்திப்போம்.